என்ன என்ன வடை இருக்கானே வடை? இது யாரு? இல்லம்மா, இன்னைக்கு போடல. இல்லனே, வீட்டுல விருந்தாள் வந்திருக்காவோ, அதான் 10 உளுந்த வடை 10 ஆம வடை வாங்கலாம்னு நினைச்சேன். வடை ஏன் போடலையோ? என்னம்மா சொல்லுத? 10 வடை வேணுமா? ஆமாண்ணே. ஏம்மா, நம்ம கடையில வேலையில நிப்பாருல மாஸ்டர், அவர் இந்த பொங்கல் லீவ்ல ஊருக்கு போயிருக்காருமா, இன்னும் வரல. 2 நாளுக்கு அப்புறம் வந்துருவாரு. 2 நாளுக்கு அப்புறம் வரையம்மா வடை வாங்க. 2 நாள் சென்னு எனக்கு எதுக்கு 20 வடை? விருந்தாளே ஊருக்கு போயிரும். இன்னைக்கு வாங்கலான்னு வந்தா இவரு இன்னைக்கு பார்க்க போடாம வச்சிருக்காரு. பாச்சி, வேற கடையில தான் போய் வாங்கணும். ஏ ஆண்டவா, இன்னைக்கு பார்த்து 10 வடையை கொண்டா 20 வடையை கொண்டான்னு வாராளுவோ. மத்த நாள் ஒரு நாள் இப்படி வரட்டுமே, வடைய போட்டு வச்சு நானும் ஈயோட்டிட்டு உட்காந்துருப்பேன் காலங்காத்தாளி. இன்னைக்கு பாரு எல்லாரும் வாராவோ. இவளாவது கொஞ்சம் வடைய போட்டு கொடுத்துருக்கலாம் காலையில. என்ன செய்ய, எல்லா தலை விதி. வடை இல்லையா? இவர் வேற ஒருத்தது குடிக்கிறது வாசிட்டி, இதுல வடை வேற. வடைலாம் ஒண்ணு இல்ல, குடிச்சிட்டு கிளம்பும். எனக்கு இன்னைக்கு வடை திங்கணும் போல இருந்தது. இப்படி சொல்லுத? இங்க 6 நேத்து அம்புட்டு கதை சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் பண்ணி கொண்டு போறத பாரு. ஏப்ல இன்னும் ஊருக்கு கிளம்பணும். நீயே கிளம்பிட்டியா? ஆமாக்கா, கிளம்பிட்டேன். நீங்க என்ன காலையிலே வடெல்லாம் போட்டு கொண்டு போறியா அண்ணன் கிடைக்கா? ஆமாப்ல, வேற என்ன செய்ய சொல்லுத? நம்ம தளபதி தான் ஆயிப்போச்சு. இக்கு உடம்புக்கு முடியலன்னா என்னத்த போட்டு செஞ்சுக்கிட்டு கிடைக்கிய? முடியலதான் என்ன செய்ய, ஆனா மனசு கேட்க மாட்டிக்க. என்ன விளக்குமாறு மனசோ. பின்ன அவர் வாய் விட்டு கேட்டுட்டாரு பாத்தியா? பின்ன எனக்கு மனசு கேட்கல. ஒன்னும் செய்ய கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா சரி, ஐயோ பாவுன்னு பண்ணி கொண்டு போறேன். ஆனா உங்களை திருத்த முடியாதுப்பா. மாப்பிள்ளையும் மாவளையும் இங்க அவ வரலையே கல்யாண வீட்டுக்கு? அதெல்லாம் அவ வீட்டு கல்யாணம்ல 2 நாள் முன்னாடியே கிளம்பி போயாச்சு. நான் தான் எங்க அம்மா வீட்டுல இருக்கல, அதனாலதான் இன்னைக்கு போறேன். காலையில சாப்பாடு கொடுத்துட்டியே, இல்லைன்னா அதையும் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? காலையில பண்ணி வச்சுட்டேன். அது இல்லாம மத்தியானத்துக்கு கொஞ்சம் சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டேன். நைட்டுக்கு தான் நீங்க கொண்டு போய் கொடுக்கணும். நைட்டுக்கும் நாளைக்கு காலையிலைக்கும் அவளுக்கு கொண்டு போய் கொடுங்க. மத்தியானத்துக்கு நான் அங்க சாப்பிட்டுட்டு கல்யாண வீட்டுல எல்லாத்தையும் அள்ளி பறக்கிட்டு வந்துருவேன். அப்புறம் நாங்க அதை வச்சு மத்தியானம் 2 நாள் நாங்க அதை வச்சு கழிச்சுக்கிடுவோம். சரி பிள்ளை, சரி. அப்ப இப்ப எப்படி போறீங்க? இந்த 10 மணி பஸ்ஸுக்கு தான் போகணும். அதான் நான் ஊருக்குள்ள வருவான். அதுல ஏறினா நான் அங்கிட்டு போய் இறங்கி அதுக்கப்புறம் பேய்க்கிடுவேன். ஏப்ல ஆட்டோல போய் இறங்கிக்கிட வேண்டியதுன்னா, பஸ் வேற இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கே. கோல போட்டிக்கு அப்புறம் பிளாக்கிய பார்க்கவே இல்லைல்ல, அதான் அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படி போறேன். இந்த பையனை மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு. ஆமாட்டி, பாத்தியா, நானும் அவளை போய் பார்க்கணுன்னு தான் இருந்தேன். ஒரே வீட்டுல வேலை, அதான் போக முடியல. ஏக்க வடையை கொடுத்துட்டு வாங்க, நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு எட்டு போயிட்டு வருவோம். எனக்கு தான் இன்னும் நேரம் இருக்குல்ல பஸ்ஸுக்கு. அப்படிங்கியோ? ஆமாக்கா, போயிட்டு வாங்க. இல்ல, இந்த உனக்கு வடை வேணுமால? ஈட்டி, 2 வடை எடுத்து அவனுக்கு குடுட்டி. ஏல அத்தை குடுக்கலாம், 2 வடை வாங்கிக்கோ. அதுவும் உண்மைதான். சின்ன வயசுல மூக்க அடிச்சுக்கிட்டு அழுமா வடை வேணும் வடை வேணும்னு. இப்ப என்றானா வேண்டாங்க. அப்போ பையன் வளர்ந்துட்டான், அப்படிதான் நினைக்கேன். ஏக்கா 2 வடை தாங்க, அவன் சும்மா சொல்லுவான். சும்மா இருமா. வேண்டாத்தி, அதெல்லாம் வேண்டாம். நாங்களே இப்பதான் வயிறு முட்டை தின்னுட்டு வந்தோம். வடைலாம் என்ன லாபம் கிடைக்குங்கம்மா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கேட்டியா? ஐயோ பாவம், அவளே விக்காவோ. நான் சின்ன வயசுல விவரம் தெரியாம வாங்கிட்டேன். இன்னும் வாங்கிட்டேமே. நீ சும்மா இரு. வடை வாங்குறா இருந்தா காசு கொடு. நல்ல பேசுதானே? ஆமா, ரொம்ப தான் பேசுவான். சரிக்கா, நான் அங்கிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஒன்று விட்டுட்டு வந்துடுறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஆட்டு குடி. ஏல பைய வெயிட்டா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குடி. நீ இங்கேயே போணும்னு அப்பா நட்டிட்ட. ஆமால, ஒண்ணு கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போறேன். எனக்கு என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு வழி தெரியாதுன்னு நினைச்சியம்மா? இப்போ நான் போய்க்கிடுவேன். ஏல நான் பஸ் ஸ்டாண்ட்ல ஒன்று உட்கார வச்சுட்டு போறோம்ல. ஏமா சும்மா இரு, என்ன டென்ஷன் ஆக்காத. எனக்கு போக தெரியும் இப்போ. நான் கடுப்புல கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இவ வேற அங்க போய் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளா? இன்னும் என்ன சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்காமா?
நேத்த வரைக்கும் அரை டவுசர் போட்டு கையை சும்பிக்கிட்டு அலைஞ்சான். இன்னைக்கு பெரிய மனுஷன் மாதிரிதான் பேசிட்டு போறான். எல்லாம் இப்படிதான் ஒரு வயசு வந்து ஆயிருங்க போல. அட்லீஸ்ட் நம்ம கூட கல்யாண வீட்டுக்கு வர்றதுக்காது சரின்னு நானே முதல்ல மாட்டவே மாட்டேன்னா. நான் பட்ட பாடு இவனை சம்மதிக்க வைக்கிறதுக்கு. இப்படி ஒரு கல்யாண வீடு அப்படி இப்படின்னு கூப்பிடும்போது வந்தாதானே 4 சொந்தக்காரங்க தெரியும் அவனுக்கு. லக்கேஜ் எங்க அவன் தூக்கிட்டு போயிட்டானோ? இந்த பிள்ளையில வளரல, இதான் ஒரு நல்ல விஷயம்ப்பா. நம்ம கைய வீசிக்கிட்டு போவோம், ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். இது யாரு இந்த பேச்சு பேசினா இப்ப வடை போட்டு கொண்டு வரத பாரு. ஏட்டி நீலாம்பரி வா வா கொண்டா கொண்டா. என்ன வேணும் வாயே பாத்துக்கிட்டு இருக்கீரும், இறக்கி வையும் வடைய. கொண்டா கொண்டா கொண்டா. ஏப்ல நேத்து அந்த பேச்சு பேசின இந்த வடைய போட்டு தானு கேட்டதுக்கு இப்ப போட்டுட்டு வந்து நிக்க. என்னையா செய்ய, கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு, பின்ன பொதி சமக்காம இருக்க முடியுமா? அதான் மனசு கேட்கல, வேற என்னத்த செய்ய, அதான் போட்டு கொண்டு வந்தேன். ஆனா எனக்கு தெரியும்ல உன்னை பத்தி. எனக்கு மனசுக்குள்ள எங்கேயோ சொல்லிக்கிட்டு இருந்தது, இவா இன்னைக்கு வடைய போட்டு கொண்டு வந்துருவான்னு. தெரியுமா? நான் நினைச்ச மாதிரி நீ கொண்டு வந்துட்ட. ஏப்பா பாப்பா ரொம்பதான். கடையை அடைச்சிட்டு வரும்போது இன்னைக்கு நான் மட்டனா சிக்கனாவது வாங்கிட்டு வரேனே. பொங்கல்னு வீட்டுல ஒண்ணுமே செய்யல பாத்தியா? இன்னைக்கு வாங்கிட்டு வரேன், இன்னைக்கு நல்லா சமைச்சு சாப்பிடுதோம். நான் ஏற்கனவே அங்க சுவாத்த பொங்கி கத்திரிக்காய் குழம்பு போட்டு வச்சிட்டேன். அப்ப அதை எவ சாப்பிடுவா இல்ல கேக்கே. இது எடுக்கதா இருந்தா முதலே சொல்லணும். இப்போ வந்து சொன்னா எனக்கு என்ன தேவையில்லாத வேலையே இல்ல கேக்கே. எவ்வளவு ஒரு பாசமா தானே சொன்னேங்கிரு. எனக்காண்டி நீ வடெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்க கடைக்கு, அதான் ஏதாவது எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன். அப்படி பாசமா இருந்துச்சுன்னு வைங்களேன், கடையில வாங்கிட்டு வந்து குடுக்கணும். ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியோ அதை விட்டுட்டு இவர் வாங்கிட்டு வருவாரா, நான் வீட்ல வைக்கணுமா? வீட்ல யார் வைக்கா? நான் தானே செய்றேன். வேற யாருமா வந்து செய்து இல்ல நீர் செய்தீரா இல்ல கேக்கே? தெரியாம தான் கேக்கே. ஐயோ இவ எப்படி பேசினாலும் அடக்குதாள. ஏட்டி ஏட்டி அப்படி சொல்ல வரல. நான் மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வரேன் நான் சொன்னேன். நான் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் சொல்ல வந்தேன், மாத்தி சொல்லிட்டேன் பாரு. அப்படினா சரி, நல்ல அந்த மட்டன் சுக்கா பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வரேன்னா கடை அடைச்சிட்டு வரும்போது சரியா? ஏ பாவி மூஞ்சிலே ஒரு நிமிஷத்துல எப்படி மாத்திட்டான்னு பாரு. வேலை செய்யக்கூடாது. இப்போ எனக்காண்டி இந்த வடை போட்டது எக்ஸ்ட்ரா வேலையாகி போச்சு. அதுக்காண்டி இப்படி சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. சரி சரி நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். இது நான் கேட்டு வாங்கிட்டு வரத மாதிரி சொல்லிரோம். நீ தானே சொல்லிரோம் வாங்கிட்டு வரேன்னு. சபா முடியல. சரிம்மா நான் தாமா சொன்னேன், நான் தான் சொன்னேன். நான் வாங்கிட்டு வரேன்னு சரியா? சரி அப்ப நான் வரட்டுமா? ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டு நான் தான் போயிட்டு வரேன். எங்க போறீங்க இப்போ? எவ்வளவு வேற ஒண்ணும் இல்லட்டி, இந்த கடையில மாத்தி விட ஆள் இல்ல. அதான் கடையில ஒரு 5 நிமிஷம் நின்னு இந்த பக்கத்துல போயிட்டு வந்துருதே. வயித்த வேற ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. போய் தொலையும் போறோம். மறக்காம நல்ல டெட்டாயிலி பெனாயிலாம் ஊத்தி கழுவிட்டு வரோம். ஏப்ல 600 ரூபாய்க்கு ஹேண்ட் வாஷ் வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப பேசாதன்னு. நான் உன்னை விட சுத்தமா தான் இருப்பேன். பெரிய இவ சுத்தக்காரி மாதிரிதான் பேசுவாம்மா. யாரு வந்தாங்கன்னா ஓனர் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லு. இந்த 1.5 பிஞ்சுக்கும் இந்த பைலருக்கும் இந்த சீனு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்பையில இருந்து இந்த டீ வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு இவரு. என்ன டீ குடிச்சிட்டீரா? குடிச்சிட்டேம்மா. அப்புறம் ஏனே அங்கிட்டு பாத்தாப்புல அப்படியே உட்கார்ந்துருக்கீரோ? வீட்டுக்கு போலையா? இல்லம்மா தங்கச்சி, வீட்டுக்கெல்லாம் போனா என் பொண்டாட்டி திட்டுவா. எதுக்கு நீ திட்டுதா? ஓ செண்டக்கா வீட்டுக்கு போனா? இல்லம்மா, அவ வீட்டுக்கு போனா செண்டு என்ன வேலைக்கு போக சொல்லுவா. அதான் நான் இங்கே இருக்கேன். சரியா போச்சு. ஏன்னா அப்ப வேலை ஜோலிக்கு போக வேண்டாமா? ஐயோ பாவம் செண்டு எம்பிட்டு கஷ்டப்படுதா. அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? இவர் என்ன சரியான லூசா இருப்பாரோ? என்ன நீங்க தானே புருஷரு, அப்ப நீங்க தானே வேலைக்கு போகணும். இல்லம்மா, என்னாலலாம் வேலை பார்க்க முடியாது. பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதான் வீட்டுக்கும் போக முடியாது, வேலையும் பார்க்க முடியாது. அதான் இங்க டீ கடையிலே உட்கார்ந்துருவேன் ஒரு டீயை குடிச்சிட்டு. சரிதான் விளங்கும். சரினே அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப டீக்கு காசை கொடுங்க. காசா? அது எங்க என்கிட்ட இருக்கு? காசு இல்லாம தான் அப்ப டீ குடிச்சிட்டு இருக்கீரா?
ஆக்கும் இப்போ நீ வீட்டுக்கார வரட்டு சொல்லுங்க. இல்லம்மா தங்கச்சி, அவனுக்கு தெரியும் என்கிட்ட காசு கிடையாதுன்னு. அவன் தான் ஐயோ பாவன்னு டெய்லி எனக்கு ஒரு டீ சும்மா தான் கொடுப்பான். நான் இன்னைக்கு வடை வேற கேட்டேன். வடை கொண்டு திருக்கியோ தங்கச்சி? எனக்கு 2 வடை தான் ஏன் எடு. குடிக்கிறது ஓசிட்டி வடை வேணுமாம்ல வடை. வடலாம் ஒண்ணு இல்ல. முதல்ல இந்த டீயை குடிச்சிட்டு வீட்டை பக்கம் போறோம். தங்கச்சி கோவமா இருக்கியா? சரி வீடு, வடைலாம் வேண்டாம். நான் அந்த பையன் வந்ததை அவன்கிட்டயே வாங்கிக்கிடுவேன். கடை நடத்த லட்சணத்தை பாரு. ஒரு நாள் வந்து இருந்தா தானே தெரியுது. அக்கா நீலம்பரிக்கா, இது யாரு முகச்சாடையா இருக்கு, யாருன்னு தெரியல. நான்தான்க்கா, வெம்பாவோட மவ நானு. அடே சரி சரி சரி, நீயாமா? வா வா, என்ன வேணும்? அண்ணே இல்லையாக்கா கடையில? இல்லம்மா, இந்த வெளியில போயிருக்காரு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு 4 வடை வேணும்க்கா. உளுந்த வடை 2, ஆம வடை 2. அப்படியேமா இரு தாரேன். என்னம்மா வடைன்னா? கொண்டாங்கக்கா, வடை சூடா இருக்கா? அதெல்லாம் சூடாதாம்மா இருக்கு. இப்பதான் போட்டு கொண்டு வந்தேன். அப்படியாக்கா, சரி சரி. சூடா இல்லைன்னா எனக்கு தின்ன மாதிரியே இருக்காது, அதான் கேட்டேன். நீங்க போட்டீங்களா வடை? மாஸ்டர் போடலையோ? இல்ல இல்ல, அவர் வெளியூர் போயிருக்காரு, அதான் இன்னைக்கு நான் போட்டு வந்தேன். பார்த்தாலே தெரியுது. மாஸ்டர் போட நல்ல புஸ்ஸுன்னு இருக்கும் வடை. இன்னைக்கு கொஞ்சம் சப்பையா இருக்கும் போதே நினைச்சேன். கொழுப்ப பாரு, ஏன் வடையை குறைச்சுள்ளுதா. சரி சரிம்மா, சரி சரி. 20 ரூபா ஆச்சு. 4 வடை எடு. காசு காசா? காசுக்கு நான் எங்க போவேன்? அண்ணன் சிட்டை வச்சிருப்பாங்க பாருங்க, அதுல எங்க பேருக்கு மேல 20 ரூபா எழுதிக்கோங்க. வேணங்கும் வாங்குறது கடை, இதுல இவளுக்கு குறைய பாரு. இருமா இரு, எழுதிக்கிடுதேன். எங்க வெம்பா 2000 ரூபாயா? வெண்ணு நீ 2000 ரூபாய் கடன் கொடுக்கணுமா? ஆமாக்கா ஆமா. என்னது நோமா? கொண்டா, வடையும் கிடையாது ஒண்ணு கிடையாது. பழைய பாக்கி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வடை வாங்கிக்கோ. என்னக்கா இப்படி எல்லாம் சொல்லுதியே? அண்ணனா இப்படிலாம் என்கிட்ட பேசவே மாட்டாவோ தெரியுமா? நாங்க அதெல்லாம் கொடுக்கத்தான் போறோம். நாங்க கொடுக்காம இன்னும் வேற ஊருக்கு தப்பிச்சு போறோம். இந்த ஊர்ல தானே இருக்கோம். இவ என்ன கஸ்டமர் கிட்ட இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? இவ என் வியாபாரத்தையே நட்டமாக்கிடுவா போலயே. அதெல்லாம் கிடையாது. பழைய பாக்கி தந்துட்டு அதுக்கப்புறம் நீ எது வேணாலும் வாங்கிக்கோ. ஏடி கஸ்டமர்ட்ட என்னத்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? கஸ்டமர் லூசு பையல. அவ எவ்வளவு ரூபா பாக்கி வச்சிருக்கா? நீ திரும்ப திரும்ப அவளுக்கு கடை கொடுத்துட்டு இருக்கீங்க, இல்ல தெரியாம தான் கேக்கேன். வாய குறை. அடுத்த ஆள் மாட என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு இருக்கு சும்மா தள்ளு. இந்தாங்க நீங்க கொண்டு போங்க வடை. அவ அப்படிதாமா, நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்கிடாதன்னு அம்மாவை கேட்டேன்னு சொல்லிருந்தா. எத்தனை வடை வாங்கிருக்கிய? 4 வடை தானே வாங்குனேன். அதுக்கு அக்கா எப்படிலாம் சொல்லுதோ பாருங்க. அக்காவாது கொக்காவாது, அவளுக்கு என்ன தெரியும் தொழில பத்திலாம்? அந்தாமா நீ வாங்கிக்கோ. இந்த அக்கா இருக்கும்போது இனிமேல் வரவே கூடாது இந்த கடைக்கு. அக்காவா கொக்காவா எனக்கு வருது ஆத்திரத்துக்கு. கொஞ்சம் ஓவராதான் பேசிட்டோமோ? ஏப்ல நீ எதுக்கு முறைச்சுக்கிட்டு நிக்க? டீ கடைலாம் நடத்தது என்ன சாதாரணம்னு நினைச்சியோ? இப்படி கஸ்டமர்லாம் அனுசரிச்சு போனாதான் கடை நடத்த முடியும் தெரியுமா? அப்பா 100 கடை நடத்துற லட்சணத்தை தான் நான் பாத்துட்டேன் இன்னைக்கு. சரி விடு, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வர அங்க வச்சு பேசிக்கிடலாம். இப்ப நீ போ. கஸ்டமர் வரத நேரம் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்காத, நல்லா இருக்காது. போறேன். பெரிய கஸ்டமர் வரத நேரமா வருது 2-3 பேர், அதுலயும் 2 விளங்காத கெஸ்டா இருக்கு. பெரிய ஏதோ நெம்பி வலித மாதிரிதான் நினைப்பு இவருக்கு. இவர் கடையும். இதுல இவருக்கு கீழே ஒரு மாஸ்டர் வேற வடை போட. அவர் வரலன்னு நான் வேற வடை போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன செய்யலான்னு எனக்கே தெரியலம்மா. நல்ல வேலை போயிட்டாளா? யாப்பா, இன்னும் வீட்டுல போய் இவளை என்னன்னு சமாளிக்க போறானோ? டீ கடை நடத்துறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு இவளுக்கு எங்க தெரியும்?